ஆன்மீக சிறுகதை. தலைப்பு: மண்வாசனை வந்த தாயார். தெய்வம்: பார்வதி அம்மன். கதை ஆரம்பம். விருதுநகர் அருகே ஒரு வறண்ட கிராமம். பசுமை இல்லாமல் பல வருடங்களாக மழை இல்லாத நிலம். விவசாயிகள் சோர்வுடன், பசுக்களும் மற்றவர்களும் பசி தாங்க முடியாமல் இருப்பவர்களும். அந்த ஊரில் வாழ்ந்தாள் முத்தம்மாள் என்ற பாட்டி. வயதாகிவிட்டது. ஆனால் அவள் உடம்பிலும் மனதிலும் ஒரே நம்பிக்கை. என்ன தாயே பார்வதி, நீயே இந்த நிலத்தில் பூவை விட்டவள். இப்போது இப்படி வெறுமையா விட்டுவிடுவாய்? அவள் தினமும் ஒரு சிறிய மண்சட்டியில் நீரை ஊற்றி வீட்டின் பின்புறத்தில் ஒரு தூய இடத்தில் பார்வதி தாய்க்கு பூ வைக்கும். பிறகு செந்நிற குங்குமம் போட்டு, தாயே, நீ ஒரு மண் வாசனை. நீ வந்தால்தான் இப்பகுதி உயிர் பெறும் என வேண்டுவாள். ஊரார் கேலியாகச் சிரித்தார்கள். அம்மனே மழை பொழிவாள். அது நம் நிலத்தைப் பிழைக்கும். ஒரு நாள் காலை பாட்டி பழக்கப்படி பூ வைத்து அழுது கொண்டே கூறினாள், தாயே, இந்த நிலத்தை ஒரு பூ போல் பார்த்து நீர் பாய விடியு. அன்று இரவு சூரியன் மறைந்ததும் மேகங்கள் சூழ்ந்தன. இரவுக்குள் இடியும் மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை மட்டும் அல்ல, மண்வாசனை அவளது வீட்டின் வாசலுக்கு வந்தது. வாசலில் பாட்டி பார்த்தாள். செம்மண் நிற ஆடையில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளது கண்கள் கருணையால் நிரம்பியிருந்தன. சிரித்தவாறே, இனி உன் நிலத்தில் பூ வளரும் பாட்டி என்று கூறிச் சென்றாள். பாட்டி அழுது கொண்டே குங்குமத்தை எடுத்து அந்த இடத்தில் வைத்து வணங்கினாள். அடுத்த காலச்சுழற்சி முழுவதும் பசுமை, பயிர்கள், நீர்ச்செடிகள், வாசனை எல்லாம் அந்த நிலத்தில் நுழைந்தன. மூட நம்பிக்கையில்லை. அது நம்பிக்கையின் நிலத்தில் விழும் தாயின் கருணை. கதையின் சாரம்: தாயாகிய பார்வதி கருணையின் வடிவம். எப்போதும் நேரடியாக வரமாட்டாள். ஆனால் உண்மையான வேண்டுகோள் மற்றும் பக்தியில் அவள் மண்வாசனையாய் வருவாள். பூவும் மழையும் வாழ்வும் பிறக்கும்.